கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டோட சத்தியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்துருந்த பாகங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் கூறும் சபை அப்படின்னு தலைப்பின் கீழாக ஒரு 3 பாகங்களை நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 4ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? வேதம் கூறக்கூடிய சபைன்ற தலைப்பில் சொல்லி பார்த்தீங்கன்னா, எது சபை அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம்தான் சபை அப்படின்ற ஒரு பாயிண்ட் என்ன பண்ணோம்னா உண்மைகள் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த சபையாக சரீரமாக எப்படி மாற முடியும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியங்கள், அவரை அறிகின்ற அறிவின் மூலமாக தான் மாற முடியுன்றதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். அப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் பெறும்போது ஒரு 3 முக்கியமான ஒரு நிலைகளை தாண்டி போக வேண்டியிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துக்குள்ளிருந்து உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படியாக அழைப்புக்குள்ளே வந்து எப்படி வாழணுன்றதை தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறமா அதே நிலைமை இல்லாதபடிக்கு கடந்து போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போது அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எது அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது அது வந்து ஞானஸ்தான உடன்படிக்கை வந்து அடையாளப்படுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம வந்து நம்மளோட உண்மை நிலைமை என்ன பண்ணணும்னா நிரூபிக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில எப்படிலாம் வாழணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய சபையினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது அது வந்து 1,44,000 பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 1,44,000 அடிப்படை என்னன்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப நமக்குள்ள ஒரு சந்தேகம் மட்டும் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அது இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் அல்லன்றதை ஆண்டவர் தெளிவா வேதத்தின் அடிப்படையில் நமக்கு நிரூபிச்சு காமிச்சார் இல்லையா? அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசம் மட்டும் அங்கே காமிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட அந்த தான் கோத்திரம் எங்க இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எந்த ஒரு கோத்திரத்தின் பேர் இடம் பெற்றுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனாசே கோத்திரம் இருந்ததை நம்ம கவனிச்சோம் இல்லையா? அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாகவே அடையாள பாஷைகள். அப்போது அங்கே சொல்லப்பட்ட 12 கோத்திரம் இருக்கு இல்லையா? அந்த 12 கோத்திரத்துக்கான உண்மைகள் என்ன, அதுக்குள்ள என்ன உண்மைகளை சத்தியங்களை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து அதிகமான ஒரு உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி சபையாக மாற முடியுன்றது தான் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா? அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு உள்ள போலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். பாத்தீங்களா? அப்போ இது 1,44,000 சொல்லிட்டு அந்த 1,44,000 இஸ்ரேல் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எண்ணிக்கைன்னு சொன்ன அவரு பின்னாடி வந்து அந்த கோத்திரத்தினுடைய 12 நம்பர்களை சொல்லி அந்த பெயர்களை சொல்லி காமிச்சார். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரிஜினல் 12 கோத்திரம் மேட்ச் ஆகல, வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப இது அடையாள பாஷைகள். அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தியத்தை மறைச்சு வச்சிருக்கான்ற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நிறுத்திருந்தோம் இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க சொல்லப்பட்ட ஆர்டரை முதல்ல என்ன பண்ணலாம்னா மைண்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். என்ன ஆர்டர் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமன் அப்படி சொல்லக்கூடிய 12 கோத்திரங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்க சொல்லி காமிச்சிருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் இந்த 12 கோத்திரங்களுடைய ஒரு நினைப்பூட்டத்தில் ஆண்டவங்க கொண்டு வந்து சொல்லி அதை சபைக்கு ஒப்பிட்டு பேசி காமிச்சார்ன்றதா இப்போ கொஸ்டின். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட ஒரிஜினல் கோத்திரமும் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட கோத்திரமும் இசைவா ஒன்னா இல்லைன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஆதியாமத்தில் தான் இருக்குது, வெளிப்படுத்தின விஷயத்தில் தான் கிடையாது, மனாசை உள்ள வந்திருக்குது. அப்படின்னா இந்த கோத்திரங்களோட பேர்களை இங்க சொல்லி காமிச்சு இதை ஏன் சபைக்கு ஒப்பிட்டு காமிச்சார்னு சொல்லி பார்க்கும்போது, சபையை அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய உண்மை நிலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்க செயல்படும் போது எப்படிலாம் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்குள்ள வச்சிருக்கார். இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பெயர்களை படிக்கும்போது நமக்கு சில உண்மைகள் உள்ள வருது. என்ன உண்மைகள் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்கள் யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் நமக்கு தெரியுது. ஆனால் ஆதிகாமத்தில் ஒரிஜினல் இருக்கக்கூடிய லிஸ்டிங் கிடையாது. ஆனால் இந்த பெயர்கள் அங்கே இருக்குது. அப்படின்னா இது யாருடைய பெயர்கள்? இது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது மனாசே யாருடைய புத்திரர்?
மனாசே யாருடைய புத்திரன் சரி படிக்கலாமா? ஆதியாகமம் 41 51 படிங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். பாத்தீங்களா, யோசேப்புடைய புத்திரன் தான் இந்த மனாசே என்ற பேர் இடம்பெற்றிருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த 12 பேர்ல 11 பேர் யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபுடைய பிள்ளைகள். ஒருத்தர் வந்து யோசேப்புடைய பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்த பெயர்கள் அவங்களுக்கு எப்படி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க பிறந்த அந்த சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு. உதாரணமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ராகேலுடைய பிள்ளை இருக்காங்க இல்லையா, யோசேப்பு பென்யமீன் இருக்காங்க இல்லையா, அப்போ பென்யமீன் பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் அங்கே பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு இல்லையா. இப்போ பென்யமீன் என்ன அர்த்தம்ன்றத ஆண்டவரே சொல்லி காமிச்சாரு, துன்பத்தின் மகன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய 12 பெயர்களுக்குமே ஒரு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த அர்த்தத்தை எடுத்து கவனிக்கும் போது இது சபைக்கான ஏதோ ஒரு குணாதிசயத்தை குணலட்சணத்தை வெளிப்படுத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குணாதிசயங்கள் பூர்ணப்படும் போது அவங்க கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாறிவிடுவார்ன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்படின்னா இந்த 12 பெயர்கள் ஆர்டரா கொடுக்கப்பட்டுச்சுல்ல, அதுக்குள்ள என்ன சத்தியம் மறைஞ்சிருக்குன்றதை என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா சத்தியத்தை அவர் எப்படி வச்சிருந்திருப்பாரு பாருங்க. ஏசாயா 28 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 28 அதிகாரம் 10 வசனம். கற்பனை மேல் கற்பனையும் கற்பனை மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். பாத்தீங்களா, அப்ப எப்படி வச்சிருக்க மாட்டாரு, ஆர்டரா வச்சிருக்க மாட்டாரு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருப்பாருன்னா வச்சிருப்பான்றதா நம்ம அடிப்படையா பார்த்த விஷயங்கள். அதனாலதான் யோவான் 5:39 சொல்லும் போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விஷயத்துல வரக்கூடிய அந்த 12 நாமங்கள் இருக்குது. அதுல 11 நாமங்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய பிள்ளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த 12 பேருக்குமே பெயர்கள் எப்படி வைக்கப்பட்டுச்சுன்னா அவங்க பிறந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் அந்த பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு. அந்த பெயர்களுக்கான அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது சபை இந்த மாதிரி ஒரு குணலட்சணத்தை வெளிப்படுத்தும் போது தான் அவங்க பூர்ணப்படுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்ட அந்த 12 நாமங்கள் இருக்கு இல்லையா, அதை நாம் என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய சத்தியங்களை கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு சில ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம உண்மையான அந்த ஆர்டர் நமக்கு தெரிய வந்துடும் அதுக்குள்ள இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ரூபன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்ப ரூபன்ற விஷயத்தை படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி பேர் வைக்கப்பட்டுச்சு படிக்கலாமா? ஆதியாகமம் 29 அதிகாரம் 32 வசனம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 32 வசனம். லேயா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா, அப்படின்னா இந்த இடத்துல ரூபன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் தான் ரூபன்ற பெயருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படின்னா சபையாக கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடியவங்க தங்களுடைய உண்மை நிலைமை நிரூபிக்கும் போது இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவங்ககிட்ட வந்து வெளிப்பட்டு பூர்ணப்படுன்றதை ஆண்டு சொல்றார். அப்ப என்ன முதல் குணலட்சணம்? பார்த்தல், த ஃபர்ஸ்ட் கேரக்டர். அப்ப எதை பார்க்கணும் பாருங்க, நம்முடைய பிலிப்பு வந்து பார்த்தார். யாரை பார்த்தாரு பாருங்க, யோவான் 1 அதிகாரம் 45 வசனம். யோவான் 1 அதிகாரம் 45 வசனம். பிலிப்பு நாத்தான்களை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோ, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். பாத்தீங்களா, அப்ப பிலிப்பு வந்து முதல்ல பார்த்தார், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டார். அப்ப யாரை பார்த்தாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தாரு. அப்படின்னா இப்ப நாமளும் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அவர் எப்படி பார்க்க முடியும்? சத்தியத்தின் அடிப்படையில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா சத்தியத்தின் அடிப்படையில தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அருமையான வசனங்களை நமக்கு சாட்சியாக வச்சுட்டு போனார். படிக்கலாமா? யோவான் 5 அதிகாரம் 39 வசனம். யோவான் 5 அதிகாரம் 39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. பாத்தீங்களா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா முதல் குணாதிசயம் எதுவா இருக்கணும்னா முதல்ல பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தான் அவரை பார்த்து புரிந்து கொண்டு அவர் மாதிரி வாழ முடியுன்றதை சொல்லி காமிச்சார். இதை குறித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வசனம் சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனம். அப்போஸ்தலர்
17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பாத்தீங்களா, அந்த பட்டணத்தார், அதாவது பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அவங்க எதை பார்த்திருக்காங்க? வசனத்தை தான் முதல்ல பார்த்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க சொல்லி காமிச்சிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படின்னா சபைக்கான முதல் உண்மை நிலைமை நிரூபிக்கக்கூடிய நிலைமையில முதல் குணாதிசயம் எதை மட்டும்தான் பார்ப்பாங்க? அவங்க சத்தியத்தை இல்லையா? அதை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா அதில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து புரிந்து கொண்டு சபையாக மாறக்கூடிய உண்மை நிலைமையை நிரூபிப்பாங்கன்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ ரெண்டாவது நம்ம என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன எடுத்தோம்? ரூபன் எடுத்தோம் இல்லையா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிமியோன் அப்படி சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ சிமியோன் உடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். படிக்கலாமா? ஆதியாகமத்தில் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அப்போ சிமியோன் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டல். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? பார்த்தல். அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது அதிகமாக கேட்கணும். அந்த கேட்கக்கூடிய அந்த வாஞ்சை நம்ம கிட்ட, அதாவது கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாறக்கூடிய பிள்ளைகள்கிட்ட அந்த வாஞ்சை அதிகமாக வரணும். எந்த வாஞ்சை? கேட்கக்கூடிய வாஞ்சை வரணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாத்தீங்களா? விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்படின்னா இந்த இடத்துல கேள்வின்றது பை ஹியரிங், கேட்கறது. புரிஞ்சுங்களா? கேள்வி கேட்கறது கிடையாது, பை ஹியரிங் அப்படி சொல்லி காமிச்சார். புரியுதுங்களா? அடுத்த வசனம் பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பாத்தீங்களா? அப்ப சபையை அழைக்கப்பட்டு உண்மை நிலைமையை நிரூபிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா கேட்கறது ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட் ஒரு கேரக்டர்ன்றது என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவர் இங்கே சுட்டி காமிச்சிருக்காரு பைபிளில். அப்படின்னா நாமும் கூட இந்த அழைப்புக்குள்ள தகுதியாக கூட பிள்ளைகளாக இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும் போது கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். கோவப்படுங்க, கொஞ்சம் டிலே பண்ணுங்க, கோவமே போயிடுன்றதான சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்த வசனம் படிக்க போகிறோம். இதுலேயே நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பாத்தீங்களா? இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, என்ன சொல்றானது கரெக்டா புரிய ஆரம்பிக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ரெண்டு முக்கியமான குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பார்த்தல், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேட்டல்ன்றதை சொல்லி காமிச்சார் இல்லையா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா யார் எடுத்துக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா லேவி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப லேவியுடைய பிறப்பு குறித்து படிக்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியா அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? லேவினா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா சேருதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை அந்த நேம், அந்த பெயரின் மூலமாக ஆண்டவர் நம்ம உணர்த்தான்றதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம யார்கிட்ட சேரணும் பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாத்தீங்களா? தேவனிடத்தில் சேருங்கள், வேற எங்கேயுமே யாரு கூடயுமே சேர வேண்டாம், தேவனிடத்தில் சேருங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம்ன்றத ஆண்டவர் இங்க சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா உண்மை நிலைமை நிரூபிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை பத்தி மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அதனாலதான் கேட்கறதுக்கு செவி உள்ளவன் கேட்க கடவுன்றதை நமக்கு புரிய வச்சார். ஸோ மூணாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னாரு? முதல்ல பார்ப்பாங்க,
கேட்பாங்க, சேருவாங்க. யார்கிட்ட சேருவாங்க? தேவனிடத்தில் சேருவாங்க. சேர்ந்துட்டாங்கன்னா முழு மனசோடு என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசிப்பாங்கன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அடுத்த ஒரு பேரை குறித்து என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு பேருமே ஒவ்வொரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துன்றதை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா யூதா. அப்போ யூதா குறித்து என்ன பண்ணலாம்னா நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போற்று. பாத்தீங்களா? அப்ப யூதான் என்ன அர்த்தம்? துதித்தல், பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பெயரை வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது என்ன பண்ணணும்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவரை நம்ம பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். எப்படி பிரைஸ் பண்றது? இன்னைக்கு அநேகர் வெவ்வேறு விதங்களில் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு செயல்பாடுகள் மூலமாக ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உலகத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி காரியங்கள் நல்லா செய்யறாங்க, மற்ற பிரஜாதி மக்கள் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் எப்படி பிரைஸ் பண்ணணுன்றத அவரே எழுதி கொடுத்திருக்காரு வேதத்துக்குள்ள. அதை கொஞ்சம் படிக்கலாமா? பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாத்தீங்களா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? அப்போ உண்மையினாலும் கிரியினாலும் என்ன பண்ணணும்னா நாம நம்முடைய ஆண்டவரை துதிக்க முடியும், பிரைஸ் பண்ண முடியுன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். இன்னொரு வசனம் படிங்க. எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாத்தீங்களா? சோ இந்த வசனமும் நம்ம ஏற்கனவே படிச்ச 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் கொஞ்சம் முரண்பாடு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற கடவீர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல இல்லையா? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்ன பண்ணணும்னா நீங்க எப்பொழுதும் செலுத்துங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணலாம்னா ஆண்டவரே சோத்திரமாண்டவரே 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 சொன்னார் மகிமைப்பட்டுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு நிறைய பிராக்டிகல் எக்ஸ்பிளேஷன்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு 30 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இருந்தாலும் இது புரிவிக்கிறதுக்காக சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்காரு வச்சுக்கோங்க. அந்த அப்பா இருக்கும்போது அந்த அப்பாவுடைய நாமம் அந்த சமுதாயத்தில் மகிமைப்படணும் அப்படின்னா அந்த மகன் என்ன செய்வார்? அப்பா என்ன விரும்புகிறாரோ அதை தானே செய்வார். ஒருவேளை அந்த அப்பா என் மகன் நல்லா படித்து ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா அதை செய்யும் போது அந்த மகன் IAS ஆஃபீஸர் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பா ரோட்டில் நடந்து போகும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க? பாருங்க, IAS ஆஃபீஸருடைய அப்பா போறாருன்னு சொல்லும்போது அப்பா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மகிமைப்படுவார். அதே நேரத்தில் அப்பாவுடைய விருப்பத்தின்படி செய்யாம அந்த மகன் ஒரு கொலைகாரனா மாறிட்டா ரோட்ல போங்க என்ன பண்ணுவாங்க? தூஷிப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல அப்பா மகிமைப்படணும் அப்படின்னா அப்பா என்ன விரும்புறாரோ அதை செயல்பாட்டில் செய்து காமிக்கணுமே தவிர உதடுகள் மூலமா நாவின் மூலமா சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்றதா இங்க சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா 2 வசனமும் கரெக்ட் தான். நாம் புரிந்து கொண்ட விதம் தான் தப்பு. அப்ப சோத்திர பலி தப்புன்னு சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு சொல்ல வரல. அது என்ன சொல்றாருன்னு ஆண்டவர் வெறுமனே வாயில நீங்க சோத்திரம் சோத்திரம் சொன்னீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி மகிமைப்படுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செயல்பாட்டில் கொண்டு வரும்போது தான் அவர் மகிமைப்படுவார் அப்படின்றதான் தெளிவாக சொல்லி காமிச்சார். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாத்தீங்களா? நம்முடைய வெளிச்சம் அந்த பிரஜாதிகள் மத்தியில பிரகாசிக்கும் போதுதான் எல்லா ஜனங்களும் மகிமைப்படுத்துவாங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை. அப்புறம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செயல்பாட்டில் கிரியில் இருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் அழகான வசனம் சொல்லி காமிச்சிருக்கார். படிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பார்த்தீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பாருங்க, அதுல இன்னொரு வசனம் படிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடந்துகின்றன.
வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம துதிக்கணும், பிரைஸ் பண்ணணும், நம்முடைய பிதாவாகிய தேவனை பிரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, வெறுமனே வாயில பேசுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வசனத்தின் மூலமாக அவர் என்ன விரும்புகிறாரோ அது செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது தான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மகிமைப்பட முடியுன்றது சொல்லி காமிச்சார். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசிக்குது, ஆனால் அவங்ககிட்ட என்ன கிடையாது, கிரியை இல்லை. அப்போ நம்மகிட்டையும் விசுவாசம் மட்டும் இருந்து பிரச்சனை கிடையாது. அந்த விசுவாசம் பூர்ணப்படணும்னா அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற என்ன இருக்கணும், கிரியை இருக்கணும். அப்போதான் அது துதித்தலுக்கு இசைவா இருக்குன்றது என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லி காமிச்சிருக்கானது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ அடுத்த ஒரு பேர் எடுத்துக்கலாம், செபுலோன். பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது லேயா, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நல்லா அந்த பேரை கவனிச்சிங்கன்னா, செபுலோன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா வாசஸ்தலம், வாசம் பண்ணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை நமக்கு ஆண்டவர் இங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த 12 பேர்களிலுமே அவங்க எப்படி பிறந்தாங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் பேர் வைக்கப்பட்டுச்சு. அந்த ஒவ்வொரு பேருக்கான அர்த்தங்கள் தான் சபையாக மாறக்கூடிய பிள்ளைகளுடைய உண்மை நிலைமையை வெளி காமிக்குதுன்றதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? பார்த்தல், கேட்டல், சேருதல், துதித்தல் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிரையின் மூலமாக. அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவார்? வாசஸ்தலம். என்ன அர்த்தம்? அவர் நம்ம கிட்ட என்ன பண்ணுவார்னா வாசம் பண்ணுவாரு அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனோடு வாசம் பண்ணுவோம். பாத்தீங்களா? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவாங்க. எப்படி? கிரையின் மூலமா செய்வாங்க. அப்படி இருந்தாங்கன்னா நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நம்முடைய பிதாகிய தேவனும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நம்ம கிட்ட வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே சொல்லப்பட்ட எல்லா குணலட்சணத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, உறுதியா உண்மையை நிரூபிக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி உண்மையை நிரூபிக்கும் போது நம்ம கிட்ட வாசம் பண்ணுவான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றதையும் சொல்லி காமிக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா? அப்ப நம்ம கிட்ட வாசம் பண்ணணும்னா மேலே சொல்லப்பட்ட குணாதிசயங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும்ன்றத சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்படி வாசம் பண்ணும்போது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன பண்றாருன்னா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இசக்கார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்ப இசக்கார் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது லேயா, நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? இசக்கார் என்ன அர்த்தம்னா பலன், ஹையர் அல்லது பேமெண்ட் சொல்லி அர்த்தம். இது யார் கொடுத்தா? லேயாளுக்கு தேவன் கொடுத்தான்றதை சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா நம்ம கிட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாகிய தேவன் வாசம் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பாரு. அப்ப என்ன பலன் நமக்கு கொடுப்பாரு? படிக்கலாமா? யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பித்தார். பாத்தீங்களா? என்ன ஒரு பேமெண்ட்டை, என்ன ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள். அப்படின்னா இவ்வளோ கேரக்டர்ல உண்மையா வாழும்போது அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்றாருன்னா பலன் நம்மகிட்ட கொடுக்குறாராம். என்ன பலன்? நாம முதற் பலன்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட கொடுக்குறன்றதை அவர் உறுதிப்படுத்தி காமிக்கிறாரு. அதுக்கு மேல பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாத்தீங்களா? அப்படின்னா இந்த முதல் பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான
ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் என்ன பண்றாருன்னா அடுத்த ஒரு பலன் கொடுக்குறாரு, சமாதானம். இந்த உலகத்துக்குள்ள சமாதானமே கிடையாது, ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாருன்னா சமாதானத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி காமிக்கிறார். இப்படிப்பட்ட பலன்களை எப்போ நம்ம உண்மையை நிரூபிக்கிறோமோ அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடுவோன்றதையும் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா 6 முக்கியமான ஒரு கேரக்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ சபையாக மாறக்கூடிய அந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய 6 முக்கியமான கேரக்டர், அதில் அவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுன்றதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன 6 முக்கியமான கேரக்டர்? ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தல், கேட்டல், சேருதல், துதித்தல், வாஸ்தலம், பலன் சொல்லக்கூடிய 6 பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 6 கேரக்டர் உள்ள இருக்குன்றதை கவனிக்க போகிறோம். அந்த 6 கேரக்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ன்றதை நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த 6 கேரக்டரும் மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 பேர்களுக்குள்ள என்ன பண்ணிக்காருன்னா ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழும்போது ஒவ்வொரு செகண்டுமே தன்னுடைய உண்மை நிலைமையை எப்படிலாம் நிரூபிச்சு காமிச்சிக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த மாதிரி சபை தன்னுடைய உண்மை நிலைமை நிரூபிக்கும் போது மட்டும்தான் அவங்க கிறிஸ்துவோடைய சரீரமாக சபையாக மாற முடியுமே தவிர எல்லாம் மாற முடியாது. மீதம் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரையும் என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்தாச்சு, ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்குற மாதிரி உண்மையை வாழ முடியல, ஆனால் வாழ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருதயங்கள் மட்டும் இருக்குது, எங்களை முழுசாக அர்ப்பணிக்க முடியல அப்படின்னா எங்களை ஆண்டவர் கைவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேள்விகளும் இருக்கு இல்லையா? அதுக்கும் சேர்த்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு காணொலியில் பதிலை கண்டுபிடிச்சு ஆண்டோட ஆசீர்வாதம் நிறைவாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பாடங்களை நீங்கள் கேட்டுவாங்க. ஆண்டு கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.